குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் அதே பாடம் தான், தாவர உள்ளமைப்பியல் பாடத்தில் மூன்றாவது திசு தொகுப்பு பற்றி படிக்க போகிறோம். அதாவது கிரவுண்ட் ஆர் ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டம், தமிழில் தள அல்லது அடிப்படை திசு தொகுப்பு. சரியா? ஸோ இந்த மூன்றாவது திசு தொகுப்பை பற்றி படிக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம படித்தோம் 1875ஆம் ஆண்டு ஜூலியஸ் வான் சாக்ஸ். ஸோ இந்த திசு தொகுப்பு வகைப்படுத்தினவர் யார்? சாக்ஸ்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். ஃபுல் நேம் ஜூலியஸ் வான் சாக்ஸ். இவர் திசு தொகுப்புகளை 3 வகைகளாக பிரித்தார். அதில் ஒன்று எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம், அதான் நம்ம போன வீடியோவில் படித்தது புறத்தோல் திசு தொகுப்பு. வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம், வாஸ்குலர் திசு தொகுப்பு. இப்போ நாம் படிக்க போகிறது கிரவுண்ட் ஆர் ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டம், அதாவது தள அல்லது அடிப்படை திசு தொகுப்பு. இதை நம்ம படிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இது தெரிஞ்சிருக்கணும். பாருங்கள், ஒரு தண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தண்டை நம்ம குறுக்க ஒரு பிளேட்னால வெட்டுறோம். ஒரு ட்ரைடாக்ஸ் தண்டாக இருக்கலாம், இல்லைன்னா எந்த தண்டுனாலும் சரி, ஓகே சரியா, பால்சம் தண்டாக இருக்கலாம். எந்த தண்டாலும் நம்ம வெட்டும்போது வட்டமாக தானே வரும். ஸோ அந்த வட்டமாக வரும்போது முதல்ல உங்களுக்கு இப்படி இருக்கும் புறத்தோல். இதுதான் எபிடர்மஸ். புறத்தோல் வரும், எபிடர்மஸ் அல்லது புறத்தோல். இதுக்கு அடுத்தது நடுவில் இங்கே என்ன இருக்கும்? வாஸ்குலர் கட்டைகள் இருக்கும். இங்கே வாஸ்குலர் கட்டைகள் இருக்கும்னு வைங்க. இது வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டம். வாஸ்குலார் அதாவது வாஸ்குலார் கட்டைகள் இருக்கும். வாஸ்குலார் கட்டைகள் இருக்கும். இது புறத்தோலாக இருக்குது. இதுவும் நம்ம படித்தாச்சு, இதுவும் நம்ம படித்தாச்சு. இனி இந்த புறத்தோலுக்கு இங்கே ஒரு இடம் இருக்கு இல்லையா? புறத்தோலுக்கு அடுத்து இவ்வளோ இடமும் இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் தான் புரணி. இது விழுந்த இடத்துக்கு பேர் தான், இந்த இடத்துக்கு பேர் என்னது? புரணி, அதாவது கார்டெக்ஸ், ஆங்கிலத்தில் கார்டெக்ஸ். இது நாம் இன்னும் படிக்கலை. அதுக்கப்புறமா இன்னும் நடுவில் ஒன்று இருக்குல்ல, இது இதுக்கு அடுத்து இங்கே இன்னொரு லேயர் இருக்கும். இதுக்கு பேர் பெரிசைக்கிள். நடுவில் கொஞ்சம் இடம் இருக்குல்ல, இந்த இடத்துக்கு பேர் பித், அதாவது பித். அப்போ பெரிசைக்கிள், ஆங்கிலத்திலையும் பெரிசைக்கிள் தான். அது பெரிசைக்கிள், கார்டெக்ஸ் அதாவது புரணி, பித். சரியா? பித் அல்லது மெடுலா ஆங்கிலத்தில் ரெண்டுலேயும் ஒன்று தான். சரியா? இது மூணும் நாம் இன்னும் படிக்கலை. இது மூணும் இனிதான் படிக்கணும். சரியா? ஸோ இது எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம் நம்ம படித்தாச்சு, வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் நம்ம படித்தாச்சு. சரியா? இனி நம்ம இந்த ரெட்டில் போட்டிருக்கிறது எல்லாமே நம்ம படிக்கலை. ஸோ இதுதான் கார்டெக்ஸ். கார்டெக்ஸினுடைய கடைசி அடுக்குக்கு பேர் தான் எண்டோடர்மஸ். அதுக்கு அடுத்தது உள்ளார நான் சிவப்பாக போட்டிருக்கிறது பெரிசைக்கிள். ஸோ இந்த எண்டோடர்மஸ், கார்டெக்ஸுடைய கடைசி அடுக்கு எண்டோடர்மஸ். இந்த எண்டோடர்மஸ்க்கு உள்ளால இருக்கக்கூடிய எல்லாமே ஸ்டீல் என்று அழைக்கப்படும். ஸோ இது இவ்வளவு சேர்த்து பெரிசைக்கிள், சரியா? பெரிசைக்கிளையும் பித்தையும் நாம் என்ன சொல்கிறோம்? ஸ்டீல்னு சொல்கிறோம். இந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா, இதுக்கு உள்ளால பெரிசைக்கிளுக்கு எண்டோடர்மஸ்க்கு உள்ளால இருக்கக்கூடிய எல்லாமே நாம் ஸ்டீல்னு சொல்கிறோம். அப்போ நம்ம இங்கே உருவாகாதது ஸ்டீலுக்கு வெளியே. அப்போ இவ்வளவு இடமும் ஸ்டீல், இதுக்கு வெளியும் இன்னும் உருவாகலை. சரிதானா? ஸோ இந்த அடிப்படை திசு தொகுப்பை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று ஸ்டீலுக்கு உள்ளார உள்ள திசுக்கள், ஸ்டீலுக்கு வெளியே உள்ள திசுக்கள். எக்ஸ்ட்ரா ஸ்டீலார் அண்ட் இன்ட்ரா ஸ்டீலார் ஃபண்டமெண்டல் டிஷ்யூ. சரியா? ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டிஷ்யூவை நம்ம இப்போ இவ்வளோ தான் படிக்க போகிறோம். அப்போ ஃபண்டமெண்டல் டிஷ்யூவில் என்னெல்லாம் உருவாகணும்? கார்டெக்ஸ் அதாவது புரணி, பெரிசைக்கிள், பித், இவ்வளவும் உருவாக்கக்கூடிய அந்த டிஷ்யூ சிஸ்டத்துக்கு பேர் தானது கிரவுண்ட் ஆர் ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டம் ஆர் தள அல்லது அடிப்படை திசு தொகுப்பு தமிழில். ஸோ ஒரு தாவரத்தினுடைய பிரதான பகுதி, அதிகப்படியான இடத்துல இந்த கிரவுண்ட் ஆர் ஃபண்டமெண்டல் டிஷ்யூ தான் இருக்கும். ஸோ த பிளான்ட் பாடி, the whole plant body, the major part of the plant body is occupied by the ground and fundamental tissue system. ஸோ ஒரு தாவரத்தினுடைய அதிகப்படியான இடத்துல இருக்கக்கூடிய திசு தொகுப்பு இதுதான் இந்த தள அல்லது அடிப்படை திசு தொகுப்பு. நம்ம படிச்சிருக்கக்கூடிய எபிடர்மிஸ் போக, எபிடர்மிஸ் அல்லது புறத்தோல்
வாஸ்குலர் திசு போக மீதி உள்ள எல்லா இடங்களிலையும் உருவாக்கக்கூடியது இந்த கிரவுண்ட் ஆர் ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டம் தான். ஸோ ஒரு தாவரத்தில் அதிகப்படியான இடத்துல என்னதான் இருக்கும்? இந்த ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டம். பொதுவாக இது பேரன்கைமா செல்களால் ஆக இருக்கும். செல் இடைவெளிகளுடனோ செல் இடைவெளி இல்லையாமலோ அது அடுக்கப்பட்டிருக்கும். யூஸ்வலி the ground tissue is formed of parenchymatous cells. They are arranged with intercellular space or without intercellular space. In monocots, மோனோகாட் பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அன்னைக்கு சொல்லியிருந்தது மோனோகாட்னா தென்னை மரம், பனை மரம், இதெல்லாம் வாழை, இதெல்லாம் வந்து மோனோகாட் பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள். புல் இதெல்லாம் பாருங்க. இதில் இந்த ஃபண்டமெண்டல் டிஷ்யூ ஒரு எபிடாமஸ் இருக்குது, ஒரு எபிடாமஸ், இங்கே ஸ்டீல் இருக்குது. இந்த மாதிரி கார்டெக்ஸ், மெடுலா, ஸ்டீல் இப்படி எல்லாமே வராது. மோனோகாட் பிளான்ட்ல ஒரு எபிடாமஸ் இருக்கும். இங்கே ஃபுல்லாக ஃபண்டமெண்டல் டிஷ்யூ இஸ் மேட் அப் ஆஃப் parenchymatous cells. இந்த parenchymatous cells கம்ப்ளீட்டாக இருக்கும். இதில் in between vascular bundles are scattered. Vascular bundles are scattered. ஸோ இங்கே இந்த ஃபண்டமெண்டல் அல்லது கிரவுண்ட் டிஷ்யூ இஸ் நாட் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு கார்டெக்ஸ், எண்டோடர்மஸ், பெரிசைக்கிள் அண்ட் பித். புரியுதா? இன் மோனோகாட்ல இந்த டிஃபரன்சியேஷன் இந்த ஃபண்டமெண்டல் டிஷ்யூல இருக்காது. A ground tissue made up of parenchymatous cells, அதில் நிறைய vascular bundles are scattered. ஸோ இந்த ஒருவித்திலை தாவரங்களில் புறத்தோலுக்கு கீழே இந்த ஃபண்டமெண்டல் திசுவானது, அடிப்படை திசுவானது புரணி, அகத்தோல், பெரிசைக்கிள், பித்து என்று வேறுபடுத்தப்பட்டு இருப்பதில்லை. ஒரே விதமான பாரன்கைமா தள திசுவில் எண்ணற்ற வாஸ்குலர் கட்டிகள் சிதறி காணப்படும். ஆனால் இது இன் மோனோகாட் ஒரு வித்திலை தாவரங்கள், ஒரு வித்திலை தாவரத்தில், வித்திலை தாவரங்களில் இப்படி இருக்கும். ஆனால் இன் டைகோட் பிளான்ட்ஸ் there is very demarcation. That is, the fundamental tissue or ground tissue is well differentiated into cortex, endodermis, pericycle and pith. Do you understand? So 3 parts இருக்குது. என்னது? cortex, pericycle and pith. நான் endodermis செல்ல ஏன் சொல்லலைன்னா, endodermis is the last layer of cortex. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால அது தனியாக கொடுத்துருக்காங்களே தவிர it is included in cortex. The innermost layer of cortex is called endodermis. Do you understand? So in dicots, so this is the epidermis, புறத்தோல், epidermis, புறத்தோல். இதுக்கு அடுத்தது ஒரு வெல் டிஃபைன்டு புரணி இருக்கும், கார்டெக்ஸ் இருக்கும். அடுத்தது ஒரு எண்டோடர்மிஸ். ஸோ புரணி இருக்குது, அகத்தோல் இருக்குது. அகத்தோல், எண்டோடர்மிஸ்னா அகத்தோல். சரியா? எண்டோடர்மிஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஒரு பெரிசைக்கிள் இருக்கும். This is பெரிசைக்கிள். நடுவுல பித்து. இங்க வாஸ்குலர் கட்டிகள் இப்படி இருக்கும். வாஸ்குலர் கட்டிகள் வளையமா இருக்கும். சரியா? சோ இந்த தளத்திசுவானது இருவித்திலை தாவர தண்டுல புரணியாகவும் பெரிசைக்கிளாகவும் பித்தாகவும் வேறுபாடுபட்டு இருக்கு. So it is well differentiated in dicot stem. The fundamental tissue is differentiated into cortex, pericycle and pith. So இது 2 விதமான திசுக்களால் ஆகியிருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்டீல், இதுக்குள்ளால இருக்கக்கூடியது எல்லாமே ஸ்டீல், இதுக்கு வெளியில இருக்கக்கூடியதெல்லாம் ஸ்டீலுக்கு புறத்தே அமைந்த தளத்திசு. இதுக்கு இந்த பெரிசைக்கிளுக்குள்ளால இருக்கக்கூடியதெல்லாம் பெரிசைக்கிளோட சேர்த்து ஸ்டீலுக்கு என்னது அகத்தே உள்புறமாக அமைந்த தளத்திசு. சரியா? அதான் எக்ஸ்ட்ரா ஸ்டீலா இன்ட்ரா. எக்ஸ்ட்ரா என்றாலே வெளிப்பக்கம், இன்ட்ரா என்றாலே உள்பக்கம். எக்ஸ்ட்ரா ஸ்டீலா கிரவுண்ட் டிஷ்யூ, இது இன்ட்ரா ஸ்டீலா கிரவுண்ட் டிஷ்யூ. சரியா? அப்ப ஸ்டீலுக்கு வெளிப்புறமாக அமைந்த தளத்திசு, ஸ்டீலுக்கு உட்பக்கமாக அமைந்த தளத்திசுன்னு ரெண்டாவது. இப்போ உங்களுக்கு இதை பார்த்த உடனே தெரியும், ஸ்டீலுக்கு வெளிப்புறமாக அமைந்த தளத்திசு இதெல்லாம் இது அகத்தோல், புரணியும் அகத்தோலும், இதெல்லாம் புரணியும் அகத்தோல். அப்போ எக்ஸ்ட்ரா ஸ்டீலார் அப்படின்னா ஸ்டீலுக்கு புறத்தேனது வெளிப்புறமாக அமைந்த
தளத்திசு வந்து இதெல்லாம் உங்களுக்கு இது ஸ்டீல், இங்க இருந்து இங்க வர ஸ்டீல். அப்ப ஸ்டீலுக்கு வழி என்னென்னலாம்? இந்த புரணியும் இந்த அகத்தோலும் அமையுது. இன்ட்ராஸ்டீலர்னா ஃபண்டமெண்டல் டிஷ்யூ அப்படின்னு சொன்னா ஸ்டீலுக்கு உட்புறமாக என்னெல்லாம் இருக்கு? பெரிசைக்கிள் அண்ட் பித். ஸோ இட் இன்க்ளூடட் பெரிசைக்கிள் அண்ட் பித். புரியுதா? அப்ப ஸ்டீலுக்கு புறத்தே அமைந்த தளத்திசுல என்னெல்லாம் இருக்கும்? புரணியும் அகத்தோலும். ஸ்டீலுக்கு உட்பக்கமாக அமைந்த தளத்திசுல என்ன இருக்கும்? பெரிசைக்கிளும் இந்த பித் அல்லது மெடுலாவும் இருக்கும். சரியா? இதுதான் இந்த இரண்டு விதமான. இனி ஒவ்வொன்றையும் பற்றி நம்ம தனித்தனியா படிக்க போறோம். ஸ்டீலுக்கு புறத்தே அமைந்த திசு அப்படின்னு பார்க்கும்போது அடிப்படை திசுல முதல்ல வரக்கூடியது ஹைப்போடர்மஸ். என்னது? ஹைப்போடர்மஸ். ஸோ இது என்ன திசு தொகுப்பு? அடிப்படை திசு தொகுப்புல ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டத்துல நமக்கு முதல்ல வரக்கூடியது பாருங்க ஹைப்போடர்மஸ். இந்த ஹைப்போடர்மஸ் எபிடர்மஸ்க்கு கீழே, அதாவது புறத்தோலுக்கு கீழ்ப்பக்கமாக பிலோ எபிடர்மஸ், புறத்தோலுக்கு கீழ்ப்பக்கமாக 2 அல்லது 3 வரிசைகளில் அமைந்த செல்கள் ஹைப்போடர்மஸ். ஹைப்போ என்றால் கீழ், டர்மிஸ் என்றால் தோல். தோலுக்கு கீழ்ப்பக்கமாக அமைந்த ஒரு சில 2 அல்லது 3 வரிசைகளில் அமைந்த செல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஹைப்போடர்மஸ் என்று அழைக்கப்படுகிறது. இவை செல் இடைவெளிகளுடனும் இருக்கலாம், செல் இடைவெளிகள் இல்லாமலும் அடுக்கப்பட்டிருக்கலாம். In dicots it is collenchymatous. செல்களால் ஆனது. அதாவது ஹைப்போடர்மஸ் கோலன்கைமா செல்களால் ஆனது. ஹைப்போடர்மஸ் வந்து புறத்தோல் அடித்தோல், இது கோலன்கைமா செல்களால் ஆனது. இன் மோனோகாட்ஸ்னா ஒருவித்திலை தாவரங்கள், இது ஸ்க்ளீரன்கைமா செல்களால் ஆனது. ஸோ இந்த ஹைப்போடர்மஸ்னா ஹைப்போன்னா கீழே, டர்மிஸ் என்றால் தோல், புறத்தோலுக்கு கீழே. தமிழ்ல கிளியரா இருக்கு. புறத்தோல் அடித்தோல். இதுதான் முதல் அடுக்கு. உனக்கு வந்து ஃபண்டமெண்டல் டிஷ்யூல முதல் அடுக்கு வந்து உனக்கு இந்த ஹைப்போடர்மஸ் வருது. சரியா? இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புரணி வருது. புரணி அல்லது கார்டெக்ஸ். இந்த புரணி அல்லது கார்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரதான உடல் நிறைய பகுதிகள், ஒரு தாவரத்தின் நிறைய பகுதிகளாக காணப்படுகிறது இந்த புரணி அல்லது கார்டெக்ஸ் தான். இந்த புரணி அல்லது கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக பேரன்கைமாட்டஸ் செல்களால் ஆனது. இது செல் இடைவெளிகளுடனோ செல் இடைவெளிகள் அற்றோ இது காணப்படலாம். இந்த ஒருவித்திலை தாவரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒருவித்திலை தாவர தண்டுகள்ல இந்த புரணியானது அகத்தோல் என்றோ அகத்தோல் என்ற தளத்திசுவானது புரணி என்றோ அகத்தோல் என்றோ பெரிசைக்கிள் என்றோ பித்தி என்றோ வேறுபடுத்தப்பட்டு இருக்காது. இப்படி புறத்தோல் இருக்கும். புறத்தோலுக்கு கீழே ஒரே அடியாக இந்த கோலன்கைமாட்டஸ் ஸ்க்ளீரன்கைமா அகத்தோல், புறத்தோல் அடித்தோல் ஸ்க்ளீரன்கைமாவனால இருக்கும். புறத்தோல் அடித்தோல் ஸ்க்ளீரன்கைமா செல்களால இருக்கும். அதுக்கு கீழே ஒரே விதமான பேரன்கைமா செல்கள் இருக்கும். நிறைய பேரன்கைமா செல்கள் மட்டும்தான் இருக்கும் அடிப்படை திசுவாக. இந்த பேரன்கைமா திசுக்கள் அப்படி அடிப்படை திசுவாக அப்படியே ஒரே பேரன்கைமா செல்களாக இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா எண்ணற்ற வாஸ்குலர் கட்டிகள் சிதறி காணப்படும். ஸோ இங்க வந்து தளத்திசுவானது the fundamental tissue is not differentiated into cortex, endodermis, pericycle and pith in monocots. ஸோ ஒருவித்திலை தாவரங்களில் இந்த புரணியான இந்த தளத்திசுவானது புரணி என்றோ அகத்தோல் என்றோ பெரிசைக்கிள் என்றோ பித் என்றோ வேறுபடுத்தப்பட்டு இருக்காது. ஆனா இருவித்திலை தாவரங்களில் பார்த்தீங்கன்னா தெளிவாக இவை வேறுபடுத்தப்பட்டு காணப்படும். ஒரு பாருங்க, ஒரு என்ன இருக்குது, புறத்தோல் தட் இஸ் எபிடர்மிஸ் இருக்கு. இதுக்கு கீழே நம்ம வந்து ஒரு இப்படி வரைய வேண்டாம்,
ஒரு தண்டை நாம் வந்து குறுக்கே வெட்டி கிராஸ் செக்ஷன் எடுத்தோம்னா அது ரவுண்டாக தான் இருக்கும் இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா இது புறத்தோல், புறத்தோல் அல்லது எபிடர்மிஸ், எபிடர்மிஸ். இதுக்கு அடுத்தது நாம் இப்போ படித்த ஹைப்போடர்மிஸ், கோலன்கேமாவாலான ஒரு கோலன்கேமாவாலான ஒரு ஹைப்போடர்மிஸ் அல்லது புறத்தோல் அடித்தோல், ஹைப்போடர்மிஸ் அல்லது புறத்தோல் அடித்தோல் இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு புரணி, கோலன்கேமாவாலான பேரன்கேமாவாலான ஒரு புரணி தெளிவாக இருக்கும். சரியா, புரணி. இது எல்லாமே புரணி, புரணி அல்லது கார்டெக்ஸ். இந்த கார்டெக்ஸினுடைய கடைசி அடுக்கு, இந்த கார்டெக்ஸினுடைய கடைசி அடுக்கு தான் அகத்தோல் அல்லது எண்டோடர்மிஸ். எண்டோடர்மிஸ், எண்டோ என்றால் உள்ளே, டர்மிஸ் என்றால் தோல். ஸோ அகத்தோல், அகத்தோல் தான் புரணியின் கடைசி அடுக்கு. இது 1 மார்க்கில் வரும். புரணியின் கடைசி, the last layer of cortex is called endodermis, அகத்தோல் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ நாம் படித்த இவ்வளவுமே புரணியும் இந்த அகத்தோலும் எக்ஸ்ட்ரா ஸ்டீலார் ஃபண்டமெண்டல் டிஷ்யூஸ், அதாவது ஸ்டீலுக்கு புறத்தே அமைந்த வாஸ்குலரில் என்னது அடிப்படை திசு அல்லது ஃபண்டமெண்டல் டிஷ்யூ. இனி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது தெளிவாக அதுக்கு அடுத்தது என்ன இருக்கும், ஒரு பெரிசைக்கிள் இருக்கும். அதுக்கு அடுத்து ஒரு பெரிசைக்கிள் இருக்கும். அப்புறமா நம்ம ஏற்கனவே படித்த வாஸ்குலர் கட்டைகள் இங்கே பித்தை சூழ்ந்து ஒரு வளையமாக இருக்கும். நடுவில் ஒரு பெரிய பித்து இருக்கும். ஸோ இப்போ இந்த இருக்கு இல்லையா, இந்த பெரிசைக்கிள், இந்த பெரிசைக்கிள், இந்த பித்து, இந்த பெரிசைக்கிளும் பித்தம் தான். இது பெரிசைக்கிள், இது பித். இப்படி தெளிவாக இருக்கும். புரியுதா? ஸோ இது இவ்வளவு வந்து அந்த பெரிசைக்கிளும் பித்தம் இன்ட்ராஸ்டீலார் ஃபண்டமெண்டல் டிஷ்யூஸ், ஸ்டீலுக்கு உட்பக்கமாக அமைந்த தள திசு. ஸோ இவ்வாறு தெளிவான ஒரு வேறுபாடு படுத்தப்பட்டிருக்கும் இந்த இருவித்திலை தாவரத்தண்டில். இருவித்திலை தாவரத்தண்டில் இந்த தளத்திசுவானது புரணி, அகத்தோல், பெரிசைக்கிள், பித் என்று தெளிவாக வேறுபடுத்தப்பட்டு காணப்படும். இனி இந்த புரணியின் கடைசி அடுக்கு, அடுத்ததான் அகத்தோல். அடுத்த ஹெட்டிங் என்னது, அகத்தோல். புரணியின் கடைசி அடுக்கு அகத்தோல் என்று அழைக்கப்படுகிறது. புரணியின் கடைசி அடுக்கு அகத்தோல் என்று அழைக்கப்படுகிறது. இப்படி இருக்கும் பாருங்க அகத்தோல். இது ஒரு வரிசையில் அமைந்த பீப்பாய் வடிவ செல்களால் ஆக்கப்பட்டிருக்கும். ஒரு வரிசையில் அமைந்த பீப்பாய் வடிவ செல்களால் ஆக்கப்பட்டிருக்கும். பீப்பாய் வடிவ செல்களால் ஆக்கப்பட்டிருக்கும். இந்த அகத்தோல் அல்லது எண்டோடர்மிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்களில் தெளிவாக இருக்கும். உண்மையான எண்டோடர்மிஸ், the true endodermis is present in the root, but in stem, in dicot stem, it is endodermis like cells will be present. சரியா? உண்மையான, அதாவது எண்டோடர்மிஸை ஒத்த அமைப்புடைய செல்கள் இருக்குமே தவிர உண்மையான எண்டோடர்மிஸ் அங்கே இருக்காது. ஸோ அகத்தோலை ஒத்த அமைப்பு தான் எங்கே இருக்கும், இருவித்திலை தண்டலான உண்மையான அகத்தோல் எங்கே தான் இருக்கும், வேர்களில் காணப்படும். இனி இந்த டைகாட் இது கம்ப்ளீட்லி அப்சென்ட் இன் மோனோகாட் ஸ்டெம். ஏன்னா அங்கே வேறுபடுத்தப்பட்டே இருக்காது. ஒரு வித்திலை தண்டில் கண்டிப்பாக இருக்கும். இந்த இருவித்திலை தண்டுகளில் காணப்படக்கூடிய இந்த எண்டோடர்மிஸ் அது அகத்தோல் உண்மையான அகத்தோல் இல்லை, அகத்தோலை ஒத்த ஒரு அமைப்பு. இதில் நிறைய ஸ்டார்ச் துகள்கள் இருக்கிறதுனால, இப்படி ஸ்டார்ச் துகள்கள் இருக்கிறதுனால இது ஸ்டார்ச் அடுக்கு என்று அழைக்கப்படுகிறது. இட் இஸ் கால்ட் as starch sheath because in the endodermal cells it is abundant with the starch grains, so they are called as starch sheath. சரியா? இதோட உங்களுக்கு அந்த இது ஸ்டீலுக்கு வெளிப்பக்கம் அமைந்த தளத்திசுவினுடையது முடிஞ்சு போச்சு. இனி ஸ்டீலுக்கு உட்பக்கமாக அமைந்தது பெரிசைக்கிள், பித்து. பெரிசைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 அல்லது 2 வரிசையில்
மெல்லிய சுவரையுடைய பாரன்கைமா செல்களால் ஆக்கப்பட்டிருக்கும். மெல்லிய சுவரையுடைய பாரன்கைமா செல்களால் ஆக்கப்பட்டிருக்கும். 1 அல்லது 2 வரிசைகள்ல இது காணப்படும். பெரிசைக்கிள். சோ இது பெரிசைக்கிள். பெரிசைக்கிள். அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே போன வீடியோக்குள்ள படித்த இந்த வாஸ்குலார் கட்டிகள் இருக்கும். வாஸ்குலார் கட்டிகள் எப்படி இருக்குன்னு வைங்க. வாஸ்குலார் கட்டிகள் இருக்கும். வாஸ்குலார் கட்டிகளுக்கு நடுவில் பித்து இருக்கும். சரியா? பித்து இருக்கும். இப்போ நான் வேரினுடைய வாஸ்குலார் திசு நான் வரைகிறேன். வேரினுடைய வாஸ்குலார் திசு வந்து நான் வரைகிறேன். புரோட்டோசைலம். இதுதான் புரோட்டோசைலம். இதுதான் புரோட்டோசைலமும் மெட்டாசைலமும் நான் வரைகிறேன். சின்னதாக இருக்கிறது புரோட்டோசைலம், பெருசாக இருக்கிறது மெட்டாசைலம். ஸோ இதில் வந்து எப்போவுமே சைலம் 2 வரிசை 2 வரி போடணும். நம்ம வந்து அடுத்த கிளாஸில் நான் எடுத்து போயிட்டு உங்களுக்கு அப்போ புரியும். சரியா? இப்படி சைலம் இருக்குது. இது நம்ம வாஸ்குலார் திசு தொப்பில் பறிச்சாச்சு. இப்போ பெரிசைக்கிள். இது பெரிசைக்கிள். தமிழ்லையும் பெரிசைக்கிள் தான். இதுக்கு அடுத்து நடுவில் கொஞ்சம் இடம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நடுவில் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் பித்து. நடுவில் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் பித்து அல்லது மெடூலா. ஆங்கிலத்திலையும் பித்து அல்லது மெடூலா தான். தமிழ்லையும் பித்து அல்லது மெடூலா. இது உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கும். சரியா? இது ரெண்டும் இன்ட்ராஸ்டீலார் ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டம். அதாவது ஸ்டீலுக்கு உட்பக்கமாக அமைந்த தள திசுக்கள். இந்த வேர்ல பாத்தீங்கன்னா இந்த பெரிசைக்கிள்ல இருக்குன்னா பாருங்க, இங்க வேர்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு புறத்தோல் இருக்கும். வேர்ல இங்க ஒரு புறத்தோல் இருக்கும். வேர் துளிகள் எல்லாம் இருக்கும். நம்ம அங்க படிச்சுட்டோம். வேர் துளிகள் எல்லாம் இருக்கும். இங்க வந்து ஒரே விதமான பாரன்கைமா செல்களாலான ஒரு புரணி இருக்கும். That is cortex. So epiblema, that is epidermis of root, and then the cortex. This is the cortex. புரணி. சரியா? இது வந்து ரூட் ஹேர். இப்போ சரி இப்படி இருக்கு. இப்போ பாருங்க, இந்த எண்டோடர்மிஸ்ல காஸ்பாரியன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். சுபரின், லிக்னின் and some of the carbohydrates சேர்ந்த ஒரு பொருள்னால ஒரு தடிப்பு இதில் இருக்கும். தடிப்பு இதில் இருக்கும். இந்த காஸ்பாரியன் இந்த எண்டோடர்மிஸ்ல இருக்கும். ஸோ இந்த எண்டோடர்மிஸ்ல காஸ்பாரியன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயும் நான் அந்த ஸ்ட்ரிப்ஸ் போடுறதான்னு பாருங்க, போட மாட்டேன். இந்த ரேடியல் அண்ட் டான்ஜென்ஷியல் வால்ஸ் ஆஃப் த எண்டோடர்மிஸ் you may find the thickening made of suberin, then lignin and some carbohydrate. கொஞ்சம் கார்போஹைட்ரேட், லிக்னின் எல்லாம் சேர்ந்த ஒரு பொருள்னால ஒரு தடிப்பு இருக்கும். இந்த தடிப்புக்கு பேர் காஸ்பாரியன் ஸ்ட்ரிப்ஸ். இந்த தடிப்புக்கு பேர் என்னது? காஸ்பாரியன் ஸ்ட்ரிப்ஸ். இந்த தடிப்புக்கு பேர் காஸ்பாரியன் ஸ்ட்ரிப்ஸ். காஸ்பாரிய பட்டைகள், காஸ்பாரியன் ஸ்ட்ரிப்ஸ், காஸ்பாரிய பட்டைகள் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் இதில் வந்து சுபரின், லிக்னினால் ஆனதுக்கு ஏன் காஸ்பாரின் கொடுக்கணும் பாரு? ஏன்னா it is discovered by Caspare, the scientist called Caspare. அதனால இது நம்ம என்ன சொல்றோம்? காஸ்பாரியன் ஸ்ட்ரிப்ஸ்னு நாம சொல்றோம். ஓகே தானே? ஸோ இனி 1-2 செல்லில் நான் போடல பாருங்க, கொஞ்சம் 4 செல்லில் போடல. நல்லா கவனிச்சிங்கன்னா அது எந்த செல்லில் போடல? The cells which are opposite to protoxylem. This is called protoxylem. Protoxylem. இந்த புரோட்டோசைலத்துக்கு ஆப்போசிட்டா உள்ள எண்டோடர்மிஸ், புரோட்டோசைலத்துக்கு எதிராக உள்ள அகத்தோல் செல்கள்ல காஸ்பாரியன் பட்டைகள் காணப்படாது. காஸ்பாரியன் பட்டைகள் என்ன செய்யாது? காணப்படாது. இந்த காஸ்பாரியன் பட்டைகள் காணப்படாத இந்த செல்கள் வழி செல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. காஸ்பாரியன் பட்டைகள் காணப்படாத இந்த செல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வழி செல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. வழி செல்கள், passage cells. வழி செல்கள், passage cells, passage cells. சரியா? அப்போ the cells in the endodermis which are opposite to protoxylem, they are devoid of Casparian strips. So Casparian strips are absent. These cells are called passage cells. புரோட்டோசைல கூறுகளுக்கு எதிராக உள்ள அகத்தோல் செல்கள்ல
காஸ்பாரின் பட்டைகள் காணப்படாது. இந்த மெல்லிய சுவரையுடைய இந்த செல்கள் வழி செல்கள் அல்லது பேசேஜ் செல்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இவற்றினுடைய பணி வேர்த்துவியினால் உறிஞ்சப்பட்ட நீரானது இந்த புரணி வழியாக வந்து இந்த வழி செல்கள் வழியாக சைலத்தை அடைகிறது. வழி செல்கள் வழியாக வந்து சைலத்தை அடைகிறது. அப்ப இந்த காஸ்பாரின் பட்டைகளின் பணி என்ன? சைலத்திற்குள் வந்த நீர் மீண்டும் புரணிக்கு செல்லாதவாறு அதை தடுக்கிறது. மீண்டும் புரணிக்கு செல்லாதவாறு இது தடுக்கிறது. சரியா? இனி இந்த காஸ்பாரின் ஸ்ட்ரிப்ஸ் இது மீண்டும் செல்லாதவாறு தடுக்கிறது. எது? இந்த காஸ்பாரின் ஸ்ட்ரிப்ஸ். So the root hairs, they absorb water from the soil and it is transported through the cortex and it is entering into the protoxylem through the passage cell. So the entry of water from cortex to the xylem is through the passage cell. It is the function of the passage cell. And what is the function of Casparian cells? It prevents the re-entry of water from the xylem to the cortex. Xylem to the cortex. You understand? So these are very important. Passage cells and Casparian cells are very, very important. They may ask questions in 2 mark, 3 mark and even they may ask it in 1 mark question. So 2 மார்க்ல 3 மார்க்ல அல்லது 1 மார்க்ல கூட இது வர வாய்ப்புகள் அதிகம். சரியா? அதே மாதிரி the which layer is homologous to the starch sheath of the endodermis of root னு கேட்கும். Which layer is which layer in stem is homologous to the endodermis of root னு கேட்டா starch sheath னு எழுத தெரியும். So very important 1 mark question. Okay தானே? So இதுதான் fundamental tissues, that is intra and extracellular tissues present in root and stem. When you see the leaf, உங்களுக்கு ஏற்கனவே லீஃப்ல தெரியும் there are 2 epidermis, 2 புறத்தோல்கள் இருக்கும்னு நம்ம படிச்சிருக்கோம். ஏன்னா இலை இப்படி தான் இருக்கும், இலை இப்படி இருக்கும், மேல்புறத்தோல் இருக்கும், அடிப்புற தோல் இருக்கும். ஸோ 2 புறத்தோல்கள் அங்கு காணப்படும். ஸோ மேற்புற தோலுக்கு பாருங்க, மேற்புற தோல் இருக்குது, இங்க இலை துளைகள் இருக்கும். அடுத்து கீழ்ப்புற தோல் இருக்கு, அங்கே இலை துளைகள் இருக்கும், கீழ்ப்புற தோல். In between upper epidermis and lower epidermis, the fundamental tissue present is called mesophyll tissue. The fundamental tissue present in between the upper epidermis and lower epidermis is called mesophyll tissue. It is called mesophyll. Meso means middle. இது ரெண்டுக்கு மிடில்ல இருக்கு. Phylla means இலை. இலையின் மேற்புற தோலுக்கும் கீழ்ப்புற தோலுக்கும் இடையில் காணப்படக்கூடிய தள திசு மீசோஃபில் டிஷ்யூ அல்லது இலை இடை திசு என்று அழைக்கப்படுகிறது. இலை இடை திசு. சரியா? So in leaf, the fundamental tissue, the ground tissue present in between upper and lower epidermis is called mesophyll tissue. They are chlorenchymatous because chloroplasts are present, so they are called as chlorenchyma cells. Palisade and spongy cells இருக்குது. சரியா? So they are chlorenchyma cells. So the fundamental tissue present in leaf is chlorenchyma cells. Okay தானே? ஸோ இது முடிஞ்சு போச்சு. ஸோ நம்ம வந்து ஃபண்டமெண்டல் டிஷ்யூ இதெல்லாம் பார்த்துட்டோம், ரூட்டில் பார்த்துட்டோம், ஸ்டெம்மில் பார்த்துட்டோம், லீஃபில் பார்த்துட்டோம். இப்போ at the center there is a pith or medulla. There is a pith or medulla. Their main function is they store food materials. They store food materials and they are made up of parenchymatous cells. They are loosely arranged. They store starch grains, tannins, phenols and then lipid substances and then calcium oxalate crystals. So the pith or medulla at the center, they are made up of parenchymatous cells. They are loosely arranged with the intercellular space. They store food materials, starch grain, lipid substances, phenols, calcium oxalate. All these are stored in the pith or medulla. And in the cortex also they store food materials. They store starch materials, oils, tannins and crystals. Do you understand? So with this all the fundamental tissues are, we have completed everything. Okay, so in stem and leaf and in root, the fundamental tissue there are 2 types.
ஒன் இஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டீலார் அண்ட் இன்ட்ரா ஸ்டீலார். எக்ஸ்ட்ரா ஸ்டீலார்னா ஸ்டீலுக்கு வெளிப்புறத்தை அமைந்த தளத்திசு, அதில் புறணியும் அகத்தோலும் வரும், நம்ம படிச்சிட்டோம். அப்புறமா இன்ட்ரா ஸ்டீலார்னு சொல்லக்கூடியது பெரிசைக்கிள் மற்றும் பித்து. பெரிசைக்கிள் வந்து நம்ம வந்து எதில் இருக்கும், ரூட்டில் இருக்கும், ஸ்டெம்லேயும் இருக்கும். ஆனால் இது எல்லாமே எதில் இருக்காது, ஒருவித்திலை தண்டலை இருக்காது. மோனோபர்சம் they are completely absent. And one more thing you have to study is in root from the pericycle only lateral roots arises. So இதான் பெரிசைக்கிள். பெரிசைக்கிள்ல இருந்து தான் lateral root arise ஆகும். ஸோ இங்கேருந்து இந்த எபிடம்ஸ்ல இருந்து அரைஸ் ஆகலை, புறணியிலேருந்து வரல, எண்டோடம்ஸ்ல இருந்து வரல. எங்கேருந்து வருது, ஸ்டீலின் ஃபர்ஸ்ட் அடுக்குல இருந்து வருது. ஸ்டீலின் ஃபர்ஸ்ட் அடுக்கு தான் பெரிசைக்கிள், அதுல இருந்து வருது பாருங்க. ஸோ தே ஆர் கால்டு endogenous in origin. So which are called endogenous in origin? Lateral roots are called endogenous in origin. Why do you call it so? Because they originate from the innermost cells called pericycle. They are called endogenous in origin. ஸோ இந்த பக்க வேர்கள் அகத்தோண்டிகள் என அழைக்கப்படுகின்றன. காரணம், இந்த இருபத்திலை தாவர வேர்ல பெரிசைக்கிளிலிருந்து இந்த பக்க வேர்கள் ஆரம்பிக்கிறதுனால, அவை தோன்றுவதனால இந்த பக்க வேர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன, அகத்தோண்டிகள் என்று அழைக்கப்படுகின்றன. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். why do you call the what are called endogenous origin? 1 மார்க்ல கேட்கலாம். lateral roots. Why do you call it so? Because they originate from the innermost cells called pericycle. இந்த பெரிசைக்கிள்ல இருந்து தான் பக்க வேர்கள் வருவதனால தான் இவை பக்க வேர்கள் அகத்தோண்டிகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஸோ இதோட நம்மளுடைய தளத்திசு தொகுப்பு நம்ம முடிச்சிட்டோம். ஸோ தளத்திசு தொகுப்பில் மொத்தம் என்ன வந்துச்சு உங்களுக்கு, முதல்ல எக்ஸ்ட்ரா ஸ்டீலார், அடுத்தது இன்ட்ரா ஸ்டீலார் ஃபண்டமெண்டல் டிஷ்யூ. எக்ஸ்ட்ரா ஸ்டீலானா வெளிப்புறம் அமைந்த, அதாவது ஸ்டீலுக்கு வெளிப்புறம் அமைந்த தளத்திசு, ஸ்டீலுக்கு உட்புறம் அமைந்த தளத்திசு. ஸ்டீலுக்கு வெளிப்புறம் அமைந்த தளத்திசுல என்னெல்லாம் வந்துச்சு நமக்கு, கார்டெக்ஸ் அதாவது புரணி, எண்டோடர்மிஸ் அதாவது அகத்தோல். இன்ட்ரா ஸ்டீலார்ல நமக்கு, அதாவது ஸ்டீலுக்கு உட்புறமாக அமைந்ததுல நமக்கு என்னெல்லாம் வந்துச்சு, பெரிசைக்கிள் and then பித்து அதே வார்த்தை தான் தமிழ்ல. சரியா? இதெல்லாம் இடையில வந்து வழி செல்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் கால்டு பேசேஜ் செல்ஸ். வழி செல்கள் என்றால் என்ன, வாட் ஆர் கால்டு காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ். ஏன் காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ்னு சொல்றோம், பிகாஸ் இதில் கண்டுபிடிச்சவர் காஸ்பரே என்ற அறிஞர். அப்புறமா வழி செல்களின் பயன்கள் கேட்கலாம். சரியா? ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ரூட் ஹேர் வந்து பணி என்ன அது கேட்கலாம். ஸோ ரூட் ஹேர் எங்கே இருந்து வருது அதெல்லாம் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். யூ ஸ்டடி வெல். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.